அந்த தலைவனை பற்றி ஒரு சாதிய தலைவன் உன்னை துரோகின்னா துரோகி தான். எப்ப சொல்றாரு? இப்பதானே சொல்றாரு. 4 ஆண்டுகளுக்கு பிறகு சொல்றார். நிர்வாகக்குள்ள எந்திரிச்சாரு. அப்புறம் எல்லாம் பேசினாங்க. இல்ல எல்லாருமே சொன்னாங்க. இல்ல கூப்பிட்டு பேசி அதை சமாதானம் பண்ணி விட்டுலான்னு சொன்னாங்க. எல்லா மாவட்ட செயலாளர் பேசினவங்க எல்லாருமே அவருடைய தவறுகளை எல்லாம் சுட்டி காமிச்சதுக்கு பிறகு எல்லாரும் என்னுடைய மனநிலை உட்பட 32 ஆண்டுகள் பயணிச்சிட்டார். தப்பு பண்ணிட்டார். அவர் தப்ப உணர்ந்துட்டாருன்னா எக்ஸாக்ட்டா என்ன பிரச்சனை? என்ன அப்படி மாபெரும் தப்பு? ஒரு துரோகிங்கிற அந்த டேகோட வந்து அவர் சொல்றதுக்கு அப்படி நான் என்ன ஏற்கனவே உங்களை திராவிட சொன்னேனாங்க. அவங்க எதிர்பார்த்தது நடக்கலங்க. ம். எதிர்பார்த்தது நடக்கல. தலைமை வந்து எதிர்பாராதது நடந்து போச்சு. ம். அவங்க வெளியில போய் இருந்து கட்சிக்கு புறம்பா செயல்பட்டாங்க. இவர் உள்ள இருந்துகிட்டு செயல்பட்டார். எத்தனை மாவட்டத்துல உள்ள பூந்து உங்களுக்கு அணி அமைச்சுக்கிட்டு இருந்தீங்க? இதெல்லாம் ஒரு இயக்கத்துக்கு தெரியாதா? நான் நேற்றைக்கே அந்த பேட்டியில சொன்னேன். செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் மாவை மகேந்திரனை என்ன பாடுபடுத்துனீங்க? இந்த மாதிரி வரிசையா நிறைய மாவட்ட செயலாளர் சொல்ல முடியும். ஒரு 3 பேரை கையில வச்சுக்கிட்டு அந்த மாவட்டத்தை செயல்படாம முடக்குனீங்க. நீங்க சொல்றதை கேட்கலன்ட்டு. எத்தனை மாவட்டம்? எத்தனை மாவட்டத்துக்குள்ள உள்ள போய் உங்களுக்குன்னு நீங்க ஆளுங்களை சேர்க்க ஆரம்பிச்சீங்கன்னா கட்சிக்கு தெரியாதா அது? நீங்க என்ன செயல்பாட்டுல வர்றீங்கன்னு இப்ப பேச முடியுமா உங்களால? பேசுங்க. இப்ப பேசுங்க. இதெல்லாம் நான் அப்படி எல்லாம் செய்யலைன்னு இல்ல சொல்லுங்க. அப்ப இதெல்லாம்